என்னன்னா தெரியாதனமாக ஒருத்தனுக்கு ஒரு 50,000 பணம் வாங்கி கொடுத்துட்டேன். வந்து ரொம்ப கெஞ்சினேன், அண்ணே வாங்கி கொடுங்க அண்ணே, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வாங்கி கொடுங்கண்ணே. அப்படியே 6 மாதத்தில் நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லி கேட்டது, வாங்கி கொடுத்தேன். இப்போ இது 3வது வருஷம் நடக்குது. இன்னி வரைக்கும் அதுலேருந்து ஒரு பைசா கூட திருப்பி கொடுக்கவே இல்லை. வட்டி மட்டும் ஏதோ கொடுத்துருக்குறாங்க போல். இன்றைக்கி எனக்கு தெரியாது, முன்ன நின்னாலும் கை நீட்டி பணம் வாங்கினாலும் எனக்கு என்னோடய பணத்தை செட்டில் பண்ணியான்னு சொல்லி பணம் கொடுத்தவன் கேட்குறான். பணம் வாங்கினோன்னு கேட்டால் இது எனக்கு வாங்கலனே, கூட இருந்தானே என் ஃப்ரெண்டு அவனுக்கு தானே வாங்கணும் அப்படின்னு இவன் சொல்கிறான். பணம் கொடுத்தவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு பொறுப்பே இல்லை, நீ வாங்கியிருப்ப, வாங்கி நீ போகிற வரவன்ட்டுலாம் நீ அடிச்சுட்டு போயிருப்ப, போகிற வரவன்ட்டுலாம் போய் நான் கேட்டுட்டு இருக்க முடியுமா? நீ கை நீட்டி வாங்கினியா, உனக்கு உங்கள் அண்ணன் தான் வந்து ஜாமீனில் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்தாப்லையா, எனக்கு நீங்கள் 2 பேர் தான் பொறுப்பு பணத்துக்கு, அதுக்கு எனக்கு அந்த சம்மந்தம் இல்லை. நீ போய் அவன்கிட்ட பேசிக்க, பணத்தை கொடுறான் நீ அவன்கிட்ட போய் கேளு, எனக்கு ஏன் அவன் கோத்து விட்ற அப்படின்னு பணம் கொடுத்தவன் சொல்கிறான். இது ஒரு பெரிய தலைவலியாகவே போகுது. எப்போ விடியும் எப்போ ஃபோன் அடிப்பானுங்கன்னு அது வேறு ஒரே குடைச்சலாக நமக்கு நம்ம தலைவலியே பெருந்தலைவலியாக போயிட்டுருக்குது. அதாவது சும்மா தின்னுட்டு கம்முன்னு நான் பாட்டுக்கு குப்பரடிச்சு படுத்துன்னு வச்சுக்கேன், பிரச்சனையே கிடையாது. அதாவது வந்து கெஞ்சதுங்கன்னு சொல்லி போய் நான் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்ததுக்கு இன்றைக்கி நல்லா எனக்கு என் புத்தியை நான் தான் சிறப்பாக அடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது எனக்கு வர அம்மா அவ்வளோ ஒரு தலைவலி எனக்கு. தயவு செஞ்சு வந்து யாரும் அந்தமாரி யாருக்குமே போய் பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னையே நிற்காதீங்க. அது பணம் ரொம்ப அவசியம் கேட்குறான்னா தூரமாக நின்று இது பார் தம்பி அந்த வீட்டில் கொடுக்குறாங்க, போய் விசாரித்து கேட்டு வாங்கிக்கிறா தம்பி அப்படின்னு சொல்லி கையை கட்டி விட்டு இடையே போயிருங்க. அதுதான் நல்லது. ஜாமீன் கையெழுத்து போடுறது, முன்ன நிற்கிறது, அவன் கொடுக்கலன்னா நான் பொறுப்பு அப்படிங்கிறது, இந்த பேச்சே வச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. நடு தெருவில் விட்டு போயிடுவாங்க, நடு தெருவில் விட்டுருவாங்க. சொல்கிறதுக்கு இல்லை, இந்த மாதிரி பட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க, பார்த்தா அக்கம் பக்கத்தில் சொல்லுங்கள்.